இந்த நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறதான ஒரு நாள். இந்த இயேசு மெய்யான தெய்வன் என்பது நமக்கு தெரியும். அநேகருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், இயேசு தெய்வம் நீங்க சொல்றீங்க, ஆனா மனுஷன் பிடிச்சு அவர் சிலுவையில் அடிச்சுட்டாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, மனிதர்கள் பிடிச்சு அவர் வந்து சிலுவையில் அடித்து விட்டார்கள், அப்புறம் என்ன நீங்க அவரை தெய்வம் சொல்லி நீங்க வழிபட்டு கொண்டிருக்கிறீங்க, அவர் சாதாரண மனிதன் தான் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் அதை வாதம் வந்து வைக்கிறார்கள். அன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் அவர் தன்னுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நமக்கு எல்லாம் பாவத்திலிருந்து என்ன கிடைச்சிருக்காது? விடுதலை கிடைத்திருக்காது. அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலையும் அவர் சிலுவையில புற்றுயிராக இருக்கும்போது அவர் பார்த்து வந்து சொல்றாங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்றதான ஒரு வார்த்தையை வந்து அங்கே அவர் கடைசி நேரத்தில் கேட்க வேண்டியது இருக்கிறது. அவர் இயற்கையின் மேல வந்து அதிகாரத்தை உடையவர், சாத்தான் மேல வந்து அதிகாரத்தை உடையவர். இந்த பூமியில் உள்ளதான எந்த மனிதனும் அவர் ஒப்பு கொடுக்காமல் அவரை நெருங்கவே முடியாது. ஒரு சூழ்நிலையில அவரோடு இருந்தவர்கள் சொல்றாங்க, வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி என்ன செய்யலாம், அழிச்சிடலாம். ஆனா நம்ம அப்படி அழிச்சா என்ன ஆவி உடையவர்கள் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. அவர் இறையாதே அமைதலா இரு என்ற மாத்திரத்துல கடல் வந்து அமைதலானது, காற்று வந்து அமர்ந்தது. இயற்கையே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படும் போது அவர் ஒப்பு கொடுக்காமல் எந்த மனிதனை டச் பண்ணவே முடியாது. அவரை பிடிக்க போகும்போது இயேசு சொல்றாரு, நான் தான் என்னை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா அவர் பிடிக்க வந்தவங்க பின்னிட்டு விழுந்தார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு வல்லமை படைத்ததான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அவருடைய வல்லமையை அந்த இடத்துல நமக்காகத்தான் அங்கு வெளிப்படுத்தவில்லை. அவர் சிறுவிலிருந்து இறங்கி வந்திருக்கலாம், இல்லாமட்டா அவரை வந்து பிடிக்க வரும்போது வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி வந்து என்ன செய்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஆனா அவருடைய வல்லமைய அவர் தீமை செய்யும்படியாக பயன்படுத்துவார். வேதாகமத்தில் நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அவருடைய வல்லமை முழுவதும் நல்ல காரியத்திற்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே கொள்கை தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். பல்வேறு விதங்களிலே நமக்கு அதிகாரம் இருக்கலாம், பணபலன் இருக்கலாம், ஆழ்பலன் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதர்களுடைய நலனுக்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை வரும்படியாக நம்முடைய வல்லமை எதையுமே பயன்படுத்தக்கூடாது. அதற்கு இயேசு கிறிஸ்து சார்பாக இருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் இந்த பூமியில் வாழ்கிறதான எல்லா மனிதர்களுக்கும் செய்கிற நன்மையினாலே வெளிப்படுத்தினார். அவருக்கு என்று சொல்லி அந்த சங்கடங்கள் வருகிறதான வேளையிலே அதை அவர் தம்மை வந்து ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே மரணம் அடையும்படியாக எந்த ஒரு பாவமும் அவர் செய்யவே இல்லை. அவர் சிறிய குற்றம் கூட செய்யாத ஒரு தேவன். அவருடைய இருதயத்துல கூட யாருக்கும் கேடு நினைக்காதவர். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை அவர் மனுஷ சாயலாக இருந்ததான காரணத்தினால ரோம போர் சேவகர்கள் அவரை எளிதாக பிடித்து சிலுவையிலே அறைந்து என்ன செய்தாங்க, கொலை செய்தார்கள். அவரை பாடுபடுத்தினதான மனிதர்களை எல்லாம் அவர் விரோதிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் தூசண வார்த்தைகள் சொல்லி பேசவில்லை. அவரை காட்டி கொடுத்ததான யூதாஸ் காரியத்தை கூட அவர் என்ன வார்த்தை சொல்லி அவர் கூப்பிட்டார். எப்படி அதை எப்படி கூப்பிட்டுக்கணும்? துரோகியே, சண்டாளனே என்று சொல்லி கூப்பிட்டுருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், சிநேகிதனே முத்தத்தினாலேயா என்ன அவன் காட்டி கொடுக்க காரணம் இல்லை. அவர் மேல் உள்ளதான் விரோதம் இல்லை. அவர் மேல் உள்ளதான் விரோதம் எல்லாம் கிடையாது.
காட்டி கொடுத்த காரணமே அவனுக்கு என்ன ஆசை? பண ஆசை. அவனை காட்டி கொடுத்தான். அவன் மேல இவனுக்கு விரோதம் இல்லை. இந்த பண ஆசை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வைத்தது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனா பண ஆசை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாள் நீங்கள் தேவனை விட்டு நிச்சயமாக தூரம் போக நேரிடும். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் அளந்தது அந்தந்த நாளிலே வந்தே தீரும். நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் எளிதமாக மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டும். தேவன் தருகிறது போதும், தேவன் தராதது எதுவுமே எனக்கு தேவையில்லை. தேவன் தருகிறதா நேரத்தில் எனக்கு போதும், தேவன் தருகிறதற்கு முன்னாடி எனக்கு வர வேண்டியதன் அவசியம் இல்லை என்று சொல்றதா ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். அப்போ யூதாஸ் காரியோத்து பண ஆசையினால என்ன செய்தான்? அவன் கைக்கு ஏராளம் பணம் இருந்தது. ஊழியத்தின் மூலமாக வந்த பணம் எல்லாம் யாருக்கு தான் இருந்தது? இயேசு கிறிஸ்து பண ஆசை உள்ளவங்களுக்கு தான் சிலருக்கு எதை கொடுக்குறாரு சொல்லுவாங்க. உலகத்தான் சொல்லுவாங்க, எரிகிறவன் கையில ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டாராம். சிலர் அவங்க சிலர் கையில கொடுக்க மாட்டாங்க. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, எல்லாவற்றையும் தேவன் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாகத்தான் வைத்திருக்கிறார். இறக்க குணம் உள்ளவனுக்கு இறக்கம் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. ஆனா கொடூர குணம் உள்ளவன்ட்ட பணம் இருக்கும். அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒடுக்கருடைய பட்சத்துல தான் என்ன இருக்கும்? அடுத்தவங்களை வேதனைப்படுத்துறவங்க, அடுத்தவங்களுடைய குடியை கெடுக்கிறவங்க, இவங்கள்ட்ட தான் பலம் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அநேகரை சிந்திக்கிறது உண்டு. இந்த பூமியில தண்ணீர் இல்லாம இல்ல, சில வேளைகளில் ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு நிறைய இடங்களில் இருக்கு. இந்த தண்ணீர் எல்லாம் எங்க போய் சேருது? எல்லாம் கடைசியில அது ஒரு இடத்துல தோண்டி கடைசியில அது போய் சேருக்கிறதான இடம் எங்கதான்? கடல்ல போய் சேருது. இந்த கடல்ல போய் சேருக்கிறபடினால அந்த தண்ணியை நம்மால் வந்து என்ன செய்ய முடியல, அது உப்பாக இருக்கு, நம்மால் பயன்படுத்த முடியல. இதுதான். யார் வந்து பணத்தை பயன்படுத்த மாட்டானோ, யார் வந்து பொருளை பயன்படுத்த மாட்டானோ அங்கதான் போய் தேங்கி குவிஞ்சு கிடக்கும். அவன் பயன்படுத்த மாட்டான், வேற யாருக்கும் அது பயன்படவும் செய்யாது. இது இயற்கையுடைய நியதியாகத்தான் இருக்கிறது. அதே போல பணங்கள் பொருட்கள் எல்லாம் கொடூர குணம் உள்ளதான மனுஷனிடத்துலதான் போய் தேங்கி இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதினரின் காலத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். பாருங்க, நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரோடு இருந்தாங்க, உண்மையுள்ளவர்கள் இருந்தாங்க, அன்புள்ளதான யோவான் இருந்தான், திறமையுள்ளதான பேதுரு இருந்தான். ஆனா பணப்பொறுப்பை போய் ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தாரு. ஏற்கனவே அவனுக்கு ஆசை இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரிந்துதான் அவனுக்கு பொறுப்பை கொடுத்தாரு. அப்படியாயினும் இவன் திருப்தியாயிருந்து ஊழியத்தை செய்யட்டும், பணத்தை ஃபுல்லா இவன் கையிலே கொடுத்துருவோம். அப்படி இருந்தாலும் ஆயினும் அந்த பண ஆசையில திருப்தி அடைந்து ஊழியத்தை நன்றாக செய்யட்டும்னு கொடுத்திருந்தாரு. ஆனாலும் என்ன இல்லை, பணத்தின் மேல திருப்தி இல்லை. எனவே தான் தவறான ஒரு வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வெள்ளிக்காசு, எத்தனையோ வெள்ளிக்காசு அவனிடத்துல ஊழியத்தின் மூலமாக கிடைத்தது. 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அதையெல்லாம் வாங்கினா அனுபவிக்க முடிச்சுதா? சேர்த்துட்டான், பணத்தை சேர்த்துட்டான். சேர்த்ததுக்கு பிறகு என் மனம் குத்துப்பாடாகுது. இப்படி வந்து ஒரு நீதிமான காட்டி கொடுப்பதற்கு நாம காசை வாங்கிட்டோமே என்று சொல்லி அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணதுக்கு பிறகுதான் இவனுக்கு குத்துப்படம் ஆகி நேர இந்த பணத்தை எங்க கொண்டு போறான்? எங்க வாங்கினா அங்கேயே கொண்டு போறான். அங்க கொண்டு போய் ஆசாரியர் இடத்துல கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, அது முன்பாடு எங்களுக்கு தெரியாது, நீ பணத்தை பேசுனா நாங்க பணத்தை தந்தோம், எங்க வேலை முடிஞ்சது, அதை என்னவும் செய்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. இவனால் அந்த பணத்தை வீட்டில் வைக்க எங்க கொண்டு இருந்தான்? எங்க இன்னைக்கு தேவாலயத்துல நிறைய பேர் இப்படிதான் பணத்தை பண்ணியிருக்கிறாங்க. அநியாயமான பணம், அநியாயத்தின் வழிகளில சம்பாத்தியம் பண்ணதான பணம். இன்னைக்கு அநேக தேவனுடைய ஆலயங்களில எல்லாம் அள்ளி கொடுக்கறத ஆட்களை பார்த்தா
அடுத்தவர்களை ஏமாற்றுகிறவன், அநியாயமாக உழைக்காமல் அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணுகிறவன், பொய் நாவினால் சம்பாத்தியம் பண்ணுறவங்க, இவங்க தான் நிறைய பேர் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு அள்ளி கொடுக்கிறாங்க. ஆனால் அதை தேவன் என்ன செய்கிறது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்லை. காணிக்கை கூட எந்த பணம் வர வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேசி பணம் நாயின் கரையும் எந்தவித பொருத்தனையினால் ஆகிலும் தேவனுடைய சபைக்கு வரவே கூடாது. தேவன் அங்கீகரிக்காத வழியிலே சம்பாத்தியம் பண்ணுறதான எந்த ஒரு பணமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் அது அங்கீகரிக்கப்படாது. அவன் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததான அந்த பணத்தை தேவனுடைய ஆலயத்தில் எரிஞ்சான். அந்த ஆசாரியர்கள் சரி நமக்கு ஆலயத்திற்கு பணம் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தேவனுடைய காரியத்திற்கு அதை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை வைத்து அவர்கள் ஏதோ ஒரு கல்லற தோட்டத்தை, அதுவும் இஸ்ரவேலர்கள் அடக்கம் பண்ணுகிறதான கல்லற தோட்டம் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களை அடக்கம் பண்ணுகிறதான ஒரு கல்லற தோட்டத்தை வாங்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் குத்துப்பட்ட அந்த பணத்தை எரிஞ்சான். அதற்கு அப்புறமாகவும் இவனுடைய மனம் என்ன பெறல, அமைதல் பெறல. எப்படி சத்தம், எப்படி சத்தம்? நான் என்ன அர்த்தம்? தற்கொலை, சூசைட். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் சூசைட் பண்ணான், பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் சூசைட் பண்ணான். புதிய ஏற்பாடு சொல்லிட்டேன். பழைய ஏற்பாடு யாரு? பழைய ஏற்பாட்டில் யார் சூசைட் பண்ணான்? ஜெனிதா கரெக்டா சொல்றாங்க. கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராங்க. யாரு? அகித்தோப்பேல். இவன் தாவீதுடைய ஆலோசனைக்காரன். தாவீதே மகா புத்திமான். ஆனா தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அகித்தோப்பேலுக்கு என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. அந்த நாட்களில் அகித்தோப்பேல் சொல்கிறதான ஆலோசனை தேவ வாக்க போல இருக்குமா, தீர்க்கதரிசி நின்று சொல்லவில்லை. நீங்க எல்லாம் சிலருடைய வார்த்தை அப்படியே கேட்டாலே போதும், வேற எதுவுமே சொல்ல. ஏன் எதற்குன்னு கேள்வி இல்லாம ஆண்டவர் யாரை வைத்து ஆலோசனை சொல்றாரோ அதை நீங்க நன்றாக அறிந்து கொண்டு அவர் சொல்றது அப்படியே கேட்டாலே போதும். வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க, எங்கேயோ முன்னேறி விடுவீங்க. ஆலோசனைக்காரர் அநேகர்கள் என்ன கிடைக்கும்? ஆனா நிறைய பேருக்கு என்ன தேவை கிடையாது, ஆலோசனை தேவையே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்டதான ஒரு புத்திமான் ஆகிய தாவீது கூட அவன் ஆலோசனை கேட்கும்படியாக அகித்தோப்பேல் என்று சொல்ற ஒரு மனுஷன் வைத்திருந்தான். இந்த அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை நிறைவேறவில்லை என்ற உடனே இவன் என்ன செய்தானா, நான்கு கொண்டு செத்தான். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல இந்த யூதாஸ் காரியோத்து அவன் சாகுற வரைக்கும் அவனுடைய மனது அந்த நிம்மதியாக அவனை இருக்க விடவே இல்லை. சரி, இந்த இயேசு கிறிஸ்து அவர் தன்னை சிலுவையில தாமாகத்தான் ஒப்பு கொடுத்தார். ஜனங்கள் அதாவது போர்ச்சேவர்களை பிடிக்க வரும்போது ஓடிலாம் ஒழியல. அவரே முன்னு சொல்றாரு, நீங்க இயேசுவை தான் தேடுறீங்க, நான் அவர் தான், என்னை பிடிச்சு போங்கன்னு சொல்றாரு அவரு. ஏனென்றால் அது பிதாவுடைய சித்தம், அது தேவனுடைய சித்தம். இவர் சிலுவையில் மரணமடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இவருக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதா இந்த பாடுகளை நினைத்து பார்க்கும்போது, அவர் மனிதத்தன்மையில இருந்ததை நினைத்து பார்க்கும்போது அது மிக கொடூரமான பாடுகள். அது மிக கொடூரமான பாடு. ஒரு தலையை துண்டித்து ஒருவனை கொலை செய்தால் ஒரு சில செகண்ட் அவனுக்கு வேதனை இருக்கும். ஆனா இவர் பல மணி நேரம் சிலுவையில குற்றுயிராய் என்ன செய்தார்? தொங்கினார். குற்றுயிராய் தொங்கினார் பல மணி நேரங்கள். அந்த நேரத்திலேயே இவருடைய வல்லமைக்கு அங்க ஒரு சோதனை வருது. அந்த வல்லமைக்கு வருகிறதான சோதனை அவர் ஜெயித்தார். ஏனென்றால் அவர் ஜெயவீரன். வல்லமைக்கு என்ன சோதனை வருகிறது? ஜனங்கள் சொல்கிறதா நிந்தியான வார்த்தைகள். நீ எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பை கொடுத்தாய், எத்தனையோ பேர் விடுதலை ஆக்கினாய், எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தாய், இயற்கை மேலெல்லாம் உனக்கு அதிகாரம் இருந்தது, இப்ப அந்த அதிகாரத்தை காட்டு பார்ப்போம், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொல்றாங்க. இறங்கி வந்திருந்தால் நம்முடைய பாவத்தை எங்க போய் தொலைப்போம்? இன்னைக்கு பாவத்தை மனுஷன் தொலைக்கும்படியாகத்தான் புண்ணிய யாத்திரைகள் எல்லாம் பண்ணுகிறான், விரதம் இருக்கிறான், தன்னைத்தான் வருத்தி கொள்ளுகிறான். ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான்
மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளதான ஒரு இரத்தம். வேற எந்த இடத்திலையும் அந்த மீட்பு கிடையாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய இரத்தத்தை அல்லாமல் வேறு ஒன்றினாலும் மனுஷனுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. அந்த ரட்சிப்பை கிருபையாக எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை விசுவாசிக்கிறதுக்கான இருதயத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய கல்விமான்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு படித்த மேதாவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு இயேசு தெய்வம் என்பது வெளிப்படவில்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தை கிருபையாக தினசரி வெளிப்படுத்தி இருக்கிறார். படிப்பறிவு இல்ல, பெரிய ஞானிகள் இல்ல, மேன்மையாளர்கள் அல்ல, ஆனால் இயேசு தெய்வன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளதான அறிவுல பெரிதான அறிவு மெய்யறிவு. அந்த மெய்யறிவு என்னவென்றால் மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற பகுத்தறிவினாலே அவன் தெய்வம் யார் என்பதை முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். தேவன் யார் என்பதற்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது. தெய்வமாக இருந்தால் மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும். தேவனாக இருந்தால் எந்த ஒரு மனுஷனுக்கும் கேடு வந்து நினைக்கவும் கூடாது, கேடு செய்யவும் கூடாது. அப்படியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? நிரூபணம் பண்ணினார். அந்த நிரூபணத்தினாலே நாம் இன்றைக்கு நாம் பாவத்தில் இருந்து மீட்கப்படவர்களாக இருக்கிறோம். அடுத்து சாபத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக சிலுவையில மரித்தார். அடுத்து நம்மோடு போராடி கொண்டிருக்கிறதான பொல்லாத சாத்தான், பொல்லாத ஆவி. இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்களை மேற்கொள்வதற்கு எந்த ஒரு பொல்லாத ஆவியாலும், எந்த ஒரு மந்திரவாத சக்தியாலும், எவ்வளவு ஒரு பெரிய மந்திரவாதி வைத்திருக்கிறதான பெரிய ஆவியினாலும் உண்மை கிறிஸ்தவர்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. அநேக சான்றுகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. இவ்வளவு மேகமான திரளான சாட்சிகள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறது. பொல்லாத ஆவி நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கினார். பொல்லாத சர்ப்பத்தினுடைய தலை அந்த இடத்துல வந்து நசுக்கப்பட்டது. அது நசுக்கப்பட்டபடினால் நம்மை அதால் மேற்கொள்ள முடியாது. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில மரித்த வேளையில அவர் சொன்னதான கடைசியாக சொன்னதான 7 வார்த்தைகள். அது பொதுவாக 7 பேர் பேசணும். நானும் எந்த வருஷம் தான் 7 பேர் பேச போறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் அதற்கான நேரங்களும் வரல. வருகிறதான வருடத்தில் ஆகிலும் 7 வார்த்தைகளை என்ன செய்ய 7 பேர் பேசுங்க. சரி, இன்னைக்கு நான் வந்து 7 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். முதலாவது இயேசுக்கு சொன்ன வார்த்தை என்ன? இது எல்லாருக்கும் தெரியாத முதலாவது சொன்ன வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அறிந்து செய்தாங்களா அறியாம செய்தாங்களா? அதான் கேள்வி. இயேசு சொல்றாரு இவர்கள் அறியாம செய்தாங்கன்னு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அறிந்து செய்தாங்களா அறியாம செய்தாங்களா? அறிந்துதான் செய்தாங்க. அறிந்து செய்தபடினாலதான் அவங்க சொல்றாங்க இந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தாங்கள் அறிந்தபடினாலதான் அவங்க என்ன செய்யறாங்க செய்யறாங்க. ஆனா இயேசுவா சொல்றாரு இவர்கள் எப்படி செய்யறாங்க? என்னைக்காவது நீங்க ஒரு சொல்லியிருக்கிறீங்களா? எதுவும் தெரியாம பேசுங்க, அறியாம பேசுறாங்க. சரி, போட்டோம் சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகள் சொன்னாலே சகிக்க முடியாதவர்களாக இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பேர் என்னதான்? யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவை போல இருக்கிறவர்கள். நாம் எல்லாம் ஒரு குட்டி கிறிஸ்துக்கள். ஆண்டவர் பிரதான கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் குட்டி கிறிஸ்துக்களாக வந்து இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் நம்மில இல்லவே இல்லை. யாரையும் மன்னிக்க நமக்கு என்ன இல்லை? மனது இல்லை. மன்னிக்காதவர்களா இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க
மாட்டார். எத்தனை பேர் நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க? அவர்கள் ஒருவேளை சொல்லுவாங்க, அறிந்துதான் நாங்க பேசுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவர் வாயிலையும் வர வேண்டியதான ஒரு வார்த்தை, ஏதோ அறியாமல் பேசுறாங்க, ஏதோ அறியாமல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுடைய சுபாவம் மன்னிக்கிறதான சுபாவமாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இருதயத்தில் நமக்கு விரோதமாக செய்கிறதான ஜனங்களை குறித்து விரோதம் வளரக்கூடாது, கசப்பு வளரக்கூடாது, பொறாமை வளரக்கூடாது, எரிச்சல் நமக்குள்ள வளரக்கூடாது. அவைகளெல்லாம் விதையில 2 இலை விடும்போது பிடுங்கி எரியப்பட வேண்டியது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பகையை என்ன செய்யறாங்க? மறைத்து வைத்திருக்கிறார்கள். பகையை பேடி பாதுகாக்கிறார்கள், கசப்பை பேடி பாதுகாக்கிறார்கள். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்க வேண்டும். நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷ அறை என்பது இருதயம். இந்த நல்ல பொக்கிஷ அறையில நல்லவைகளை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். கெட்டவைகளை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்தால் அது உங்களுக்கும் கேடு, உங்களுடைய சந்ததிக்கும் கேடு, உங்களுடைய சரீராசீர்வாதத்திற்கும் கேடு, உங்களுடைய ஆன்மீக காரியத்திற்கும் அது கேடாக மாறும். இப்போ ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னதான இந்த முதல் வார்த்தையின்படி நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால மன்னிக்கிறதான சுபாவம் நமக்கு வேணும். மனைவி செய்கிறதான தவற கணவன் மன்னிச்சா குடும்பங்கள் என்ன இல்லை, குடும்பங்கள பிரச்சனை இல்லை. கணவன் செய்கிறதான தவற மனைவி மன்னிச்சா குடும்பங்கள் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு அமைதலோடு இருக்க வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் அமைதலற்றதான நிலைமையில் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் கணவனுக்கோ மனைவிக்கோ மன்னித்து சகிக்கிறதான ஒரு இருதயம் இல்லாதபடினாலே நிம்மதியாக வாழ வேண்டியதான கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட இன்னைக்கு நிம்மதி இழந்து என்ன செய்கிறது காணப்படுகிறது. மனுஷனுடைய நிம்மதி இழப்பதற்கான காரணம் அவன்தான். இன்னைக்கு அநேக தாங்கள் தாறுமாறாக வாழ்ந்துவிட்டு, தாங்கள் தேவன் சொல்வத வார்த்தையை கேட்காமல் இருந்துவிட்டு இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை குறித்து மனத்தாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதாகமத்திலே நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய வழி அவனுடைய காரியங்களை தாறுமாறாக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் அதை வாசித்து பாருங்க. 3ஆம் வசனம், நீதிமொழிகள் 19:3. மனுஷனுடைய மதியின் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றால் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். எந்த ஒரு மனுஷனுடைய இருதயமும் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையக்கூடாது. மனுஷன் படுகிறதான கஷ்டம் எல்லாம் அவனால் தான். மனுஷன் படுகிறதான கஷ்டம் எல்லாம் அவனுடைய முன்னோர்கள் சில பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தெய்வ பயம் இல்லாமல் செய்துவிட்டு அவர்கள் தன்னுடைய சந்ததிக்கு அதனுடைய விளைவை விட்டு போய் விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நேர்த்தியாய் நடத்துவார். அவர் அநீதி உள்ளதான தேவன் இல்லை. அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனிடத்தில் அநீதி இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் அதை சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்களும் எங்கள் பிதாக்களும் அக்கிரமம் செய்து ஆகாமை பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம், கர்த்தரோ நீதி உள்ளவர், அவர் நீதியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிறதான அநேக விதமான பாவங்கள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடனே தெரியாது. சில சுகவீனங்கள், சில பலவீனங்கள் வந்தவுடனே தெரிகிறதில்ல, நாளாகிறது. சில நபருக்குள் இருக்கிறதான கேன்சர் வியாதி உடனே தெரிகிறதில்ல, அது தெரிவதற்கு நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம். சில கொடிய விச நோயாகிய இந்த எய்ட்ஸ் போன்றவைகள் வந்தவுடனே தெரிகிறதில்ல, 10 வருஷம் 15 வருடம் கழித்துதான் என்ன செய்ய தெரியுது. ஆனால் அது தெரிய வருகிறதான வேளையில அபாய கட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிறதான பாவங்கள்,
நீங்கள் செய்கிறதான அக்கிரமங்கள், நீங்கள் மனிதர்களுக்கு செய்கிறதான அநீதி, மனிதர்களுக்கு செய்கிறதான கேடுகள், பொறாமையினால் அவர்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியங்களும் அது உங்களுக்குள்ளே மறைந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏற்ற நாட்கள் வரும்போது உங்களை கெடுக்கும், உங்களுடைய சந்ததியை கெடுக்கும். அதற்கெல்லாம் காரணம் நாம் தானே ஒழிய அதற்கு காரணம் யார் கிடையாது? ஆண்டவர் கிடையாது. இந்த வேதவசனத்தில் சொல்லி இருக்கிறபடி அநேகருடைய இருதயம் யாருக்கு விரோதமாக தாங்கடைந்து கொண்டிருக்கிறது? தேவனுக்கு விரோதமாக தாங்கடைந்து கொண்டிருக்கிறது. நாம் அவருக்கு விரோதமாக மனத்தாக்கல் அடைவதற்கு அவசியமே இல்லை. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் நல்லவரா இல்லையா? எப்போதும் வாயில எதை சொல்லணும்? அறிக்கை செய்யணும். சொல்லியிருக்கிறீங்களா? அடிக்கடி நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அடிக்கடி கர்த்தர் இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை செய்ய அறிக்கை செய்ய. அவரிடத்துல என்ன இல்லை? அன்னைக்கு நாம தான் துன்மார்க்கமா நடக்கிறோம், நாம தான் மீறுகிறோம், நாம தான் கிரமம் செய்யறோம். ஆனா தேவன் நீதி தவறானவராக வந்து இருக்கிறார். அவர் நீதி தவறானவராக இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய பாவத்தை மன்னித்தவர், அன்பினால் நம்முடைய பாவத்தை மன்னித்தவர். அந்த நீதியினால் வருகிறதான அந்த தண்டனை, நீதியின்படி மனுஷன் செய்கிறதான பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த நீதியை அவர் நிறைவேற்றும்படியாக எல்லா தண்டனை சேர்த்து அவர் மீது தானாகவே என்ன செய்தார்? தானாக வந்து ஏற்றுக்கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலோ செய்த எல்லா பாவங்கள், இந்த அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தாமே சுமந்து அவர் தீர்த்தார். அவர் தீர்த்தபடினால்தான் நமக்கு சமாதானம். எனவே நாம் மற்றவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேகமாக கடந்து போக. அடுத்தபடியாக இந்த வார்த்தை லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை லூக்கா 23 அதே அதிகாரம் 43 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது இயேசுவை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். யாரப்பா சொல்றாரு? யாரு? கள்ளன். 2 கள்ளன் இருந்தான். அது ஒருவரை பார்த்துதான் அவர் சொல்றாரு. இன்னொரு கள்ளனை பார்த்து சொல்ற. 2 பேரும் ஒரே மாதிரி குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான். பாவத்தை பார்த்தால் 2 பேரும் ஒரே விதமான பாவத்தை செய்தவர்கள் தான். ஆனா ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒரு கள்ளன் அங்கே விடப்படுகிறான். இந்த கள்ளனை குறித்து ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அவனுடைய நாவில் ஒரு வார்த்தை வருகிறது. அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, அவனுடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும்போது அவன் தான் வந்து முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். நியாயப்படிதான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, நியாயப்படிதான் எனக்கு தண்டனை வந்திருக்கிறது. ஏனோ நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு தண்டனையாக வருகிறதான காரியங்களை குறித்து அறிய முடியாதவமாக இருக்கிறார். ஏனென்றால் துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடக்கவில்லை. இன்னைக்கு செய்வதற்கு பல ஆண்டுகள் கழித்துதான் ரியாக்ஷன் அங்க வந்து வருகிறது. ஆனால் நான் அநேகருடைய காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்ததான விதத்துல எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் நியாயப்படிதான் என்ன செய்திருக்கிறார்? தண்டித்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னால் கூட, அநியாயமாக ஒரு நபரை ஒரு வார்த்தை சொன்னால் கூட, அதே வார்த்தையை கொஞ்ச நாட்கள் கழித்து ஆண்டவர் கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த கள்ளன் அவன் வந்து நியாயப்படிதான் அவன் தண்டிக்கப்படுவான் என்பதை ஒத்துக்கொண்டான். அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு என்னுடனே கூட எங்க இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். ஒரு நபர் ஆண்டவரோடு இருக்க வேண்டுமானால், பரலோகம் போக வேண்டுமானால், அவனுக்கு வந்திருக்கிற எல்லா தண்டனைக்கு காரணம் முதல்ல நான் தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தில் வருகிறதான பிரச்சனைக்கு இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, சில கணவனை குற்றம் சாட்டுவாங்க, கணவன் வந்து மனைவி குற்றம் சாட்டுவாங்க, 2 பேரும் நாங்கள் தான் குற்றவாளி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டா அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார். ஆதி முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள்
இந்த ஆதாம் ஏவாள ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர்களாக உண்டாக்கி இருந்தார். இந்த ஆதாம் ஏவாள ஆண்டவர் நல்லவனாகத்தான் உண்டாக்கி வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் அவர்களை என்ன செய்தான்? சாத்தான் அவர்களை கெடுத்துட்டான். முதலாவது வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதற்கு பிறகு அதன் மூலமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். ஆண்டவராகிய தேவன் முதலாவது யார்கிட்ட கேட்கிறாரு? ஆதாம் இடத்துல கேட்கிறாரு, இந்த காரியத்தை நீ ஏன் செய்தன்னு சொல்லி கேட்கும் போது அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்? அவன் ஏவாளை குற்றம் சாட்டுகிறான். இவன் ஏவாள் பறிச்சு கொண்டு வந்தத ஏன், எதற்கு, எங்க எடுத்த ஒரு கேள்வி கூட இவன் கேட்டிருந்தா, கொஞ்சம் இவனுக்கு கேள்வி வந்திருந்தா இவன் என்ன செய்திருப்பான்? தப்பி இருப்பான். தப்பி இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆம்பளை பரிசுத்தமா இருந்திருப்பான், பொம்பளை சாத்தான் வஞ்சிக்கப்பட்டிருப்பான். இப்போ இருவரும் வஞ்சிக்கப்பட்டாங்க. இருவரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் போதே குடும்பத்துல என்ன இல்லை? மன நிம்மதி, மன சமாதானம் இல்லை. ஒரு நபர் வஞ்சிக்கப்பட்டோம், ஒரு நபர் வஞ்சிக்கப்படாமல் இருந்தா இருவர் சேர்ந்து ஒரு நிமிஷம் கூட அங்கே ஒன்றாக வாழ முடியாமலே ஆயிருக்கும். சரி, இந்த ஆதாம் இடத்துல கேட்ட உடனே இவன் யாரை குற்றம் சாட்டுறான்? மனைவி குற்றம் சாட்டுறான். மனைவி இடத்துல ஏவாள் இடத்துல கேட்ட உடனே ஏவாள் யாரை குற்றம் சாட்டுறான்? சாத்தான். சர்ப்பம் என்ன? சர்ப்பத்துல போய் கேட்டாரா? சர்ப்பத்துல போய் கேட்டாரா? ஏன் கேட்கல? சர்ப்பத்திரத்துல ஏன் கேட்கல? அவரு சர்ப்பத்திரத்துல கேட்க அவசியமே இல்லை. இவர் உண்டாக்கிறது யார? ஏவாள, ஆதாம. இவர் இருவரை ஆண்டு உண்டாக்கினார். கட்டளை கொடுத்தது யார்கிட்ட? இவர்களிடத்துல ஆண்டு கட்டளை கொடுத்தார். இப்ப கட்டளை யாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்துலதான் இவர் கேள்வி கேட்கணும். இங்க கேள்வி கேட்காம அங்க போய் கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இப்ப இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுறாங்க. நாம் ஒருவரை ஒரு குற்றம் சாட்டி நாம் வாழக்கூடாது. நாம் நம்முடைய தவறுகளை நாமே ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீசரை கண்டு தாயை நோக்கி, ஸ்ரீயோ அதோ உன் மகன் என்றார். சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்ட. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, அவருடைய மரண நேரத்திலையும் அவரை பெற்ற தாயாகிய மரியாளிடத்துல இவர் அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தா பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது என்ன இல்லை? அன்பு பொதுவாகவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. பிள்ளை மனம் கல்லானது, பெற்றோர் மனம் உருகி போகிறதான இருதயம் யாருடைய மனது? பெற்றோருடைய மனது. ஆனா அப்படிப்பட்டதான மனதுருக்கத்தோடு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறதான இந்த பெற்றோர்களை அவர்கள் வயதான நேரத்தில் என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை செய்யாதே. கருத்து என்ன தெரியுமா? நீங்க பெரிய ஆளா வந்துட்டீங்க, நீங்க குடும்பமா இருக்கிறீங்க, உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க. இப்போ நான் அம்மா இடத்துல எதுவுமே நான் கன்சல்ட் பண்ண மாட்டேன், அப்பா இடத்துல எதுவுமே நான் கன்சல்ட் பண்ண மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாது. எந்த ஒரு காரியம் உங்களுடைய வீட்டில் நடந்தாலும் முதலாவது ஆண்டவருக்கு பிறகு உங்களுடைய தாயையும் தகப்பனையும் நீங்கள் முன்னிலையில நிறுத்த வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது நம்ம சபையில் வந்திருந்ததான விசுவாசி தான். அவர்கள் அந்த முக்கியமான வேளையில அவருடைய தாய் தகப்பனை அசட்டை பண்ணிட்டாங்க. அப்போது என்னுடைய மனைவி சொல்ற, என்ன செய்வீங்களோ யாரும் செய்வீங்களோ தெரியாது. அவங்க சொல்றாங்க, தாய்க்கு வர முடியாது, சுவையமாய் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்னுடைய மனைவி சொல்லுகிறான், அவங்க வர முடியாதவங்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல நடைபெறுகிறது நல்ல சுப நிகழ்ச்சி நடைபெறுகிறது,
அவர்களை இல்லாமல் செய்கிறது, ஆண்டவருக்கு பிறகு அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் செய்கிறது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உடனே போங்க, ஒரு ஆட்டோவை கொண்டு போங்க, வியாதியா இருந்தால் அவர்களை தூக்கி வச்சு கொண்டுட்டு வாங்க. நல்ல ஆலோசனை கேட்டாங்க, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டாங்க. தாய் தகப்பன் வயதாகும் போது ஒருவேளை அவர்கள் மூலமாக நேரடியான பலன் நமக்கு வராமல் இருக்கலாம், காசு வராமல் இருக்கலாம், பணம் வராமல் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நன்றாக பெற்றோர்களை கவனிக்க வேண்டுமானால் அவர்கள் மூலமாக என்ன வேணும்? வருமானம் வர வேண்டும். ஒன்று பென்ஷன்தாரர்களாக இருக்கணும், இல்லாட்டா அவர்களுக்கு நிறைய நலவான்கள் இருக்கணும். அவருடைய பேருக்கு இருந்தால்தான் கவனிப்பாங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பெற்றோர்கள் அவர்கள் நமக்கு எதுவுமே தராமல் இருந்தாலும் அவர்களை கவனிக்க வேண்டும். தாய் தகப்பன் வயது சென்றவர்கள் ஆகும்போது அவர்கள் அசட்டை பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் இருக்கிறதான வேலையிலையும் அவர் சரீரத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் சரீரத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் தன்னுடைய தாயை அவர் பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். அந்த மகனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். இனிமேல் யோவானே, அவள் உனக்கு தாய். இதுவரைக்கும் எனக்கு தாய் என்றதான அந்த சாணத்தில் இருந்திருக்கிறார். நான் ஒன்று போகிறேன். இனிமேல் நீ அவளை தாயாக ஏற்றுக்கொண்டு அவளை பராமரிக்க வேண்டும் என்று பராமரிக்க வேண்டியதான பொறுப்பை தனக்கு அன்பான சீசரிடத்திலே ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க, அவர்களிடத்துல எல்லாம் அந்த பொறுப்பை கொடுக்கல. அந்த பொறுப்பு யாரிடத்துல கொடுக்கப்பட்டது? யோவான் என்னதான சீசரிடத்திலே கொடுக்கப்பட்டது. சபையிலே கடந்து வருகிறதான விசுவாச பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றோர்கள் வயது முதிர்ந்து பாரமாய் இருக்கிறதா சூழ்நிலையில, வயது முதிர்ந்து விட்டதானால் அது பிள்ளைகளுக்கு பாரம் தான். அதாவது சுகமில்லாத பெற்றோர்களை, எழுப்பி நடக்க முடியாத பெற்றோர்களை கவனிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதை நீங்கள் என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். வயதாகுவது கவனித்தால் ஆசீர்வாதம். சில வேளைகளிலே உங்களை சோதிப்பதற்கு என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வைத்து விட்டு இந்த பெற்றோர்களை, இந்த வயதானவர்களை கவனித்தால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் பெற்றோர்களை, வயதானவர்களை கவனிக்க தவறிவிட்டீர்களானால் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்து போயிடுவாரு? எடுத்துட்டு போயிடுவாரு. உங்களை சோதிக்கும்படியாகவே உங்களுடைய தாய் தகப்பன், மாமனார், மாமியார் சில வேளைகளிலே ஆண்டவர் நடக்க முடியாதபடி எங்க வைப்பார்? படுக்கையில வைக்கலாம். அந்த நேரத்துல சாப்பாடு கொடுப்பது, உங்க சாப்பாடு கொடுப்பது லேஸ். வயதானதற்கு பிறகு நீங்க பெற்றோர்களை, வயதானவர்களை கவனிப்பது உண்மையானா அவர்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்தா நீங்க கவனிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். நீங்க சாப்பிட சாப்பாடு சில இடங்கள்லாம் நான் வயதான ஆட்களை பார்த்திருக்கிறேன். சொல்லுவாங்க, என்னையா சாப்பாடு தரா, சாப்பிடவே முடியல, தொண்டைகளை இறக்கவே மாட்டேங்கிறது, புளியப்பட்ட மாதிரி இருக்கு, எப்படி சாப்பிட, நான் என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டே வச்சிருக்கேன். ஒரு நாள் ஒரு வயதானவங்க சொல்றாங்க, என்னப்பா இது தோசையா, இது அட்டையாலாம் இருக்குது, இந்த அட்டையை நான் எப்படி பிச்சு சாப்பிட முடியும்? ஆனா அவங்கள கேட்டா, அந்த மருமகளையோ இல்லாவிட்டா அவருடைய பிள்ளைகளே கேட்டா, நான் நல்லா கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிப்பது என்பது அவர்கள் விரும்பின சாப்பாடு, அவர்கள் விரும்பின நேரத்துல, இதுதான் நீங்கள் கவனிப்பது. வெறுமையாக நீங்கள் சாப்பிடுறதா சாப்பாடு, சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலாம் போங்கன்னு சொல்லிட்டு சும்மா வேண்டாவருக்கு ஒரு தட்டுல போட்டு சின்ன இடத்துல கொடுத்து நீங்கள் அனுப்புகிறது அது கவனிப்பது அல்ல. உங்களுடைய வயதானவர்களை நீங்கள் கவனிப்பது ஆண்டவரை கவனிப்பதற்கு சமானம். இன்னைக்கு அநேக ஊரெல்லாம் கொடைவள்ளல்னு பேர் எடுப்பாங்க, ஊரெல்லாம் உதவி செய்யறன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறத தாய தகப்பன கவனிக்க மாட்டாங்க. சபையில ஒரு முக்கியமான பேர் இருக்கும், அங்க காணிக்கப்பட்டியல எடுத்து பார்த்தா அந்த நபருடைய பேர் தான் பெருசா முதல்ல எழுதி இருக்கும். இத்தனை லட்சம் ரூபாய் சபை கொடுத்தாரு. நேர வீட்டுல போய் தேடி பார்த்தா நீங்க அவருடைய பெற்றோர்களை போய் நீங்க விசாரிச்சு பார்த்தா தெரியும், பெற்றோர்கள் நாதியற்றவர்களாக, சரியான வஸ்திரம் இல்லாதவர்களாக, உண்ண ஆதாரம் இல்லாதவர்களாக, மருத்துவ செலவு
அவர்களுக்கு கிடைக்காதவர்களாக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. வேதத்துல சொல்லப்படுற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு சரியில்லாத ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம் சொல்லி இருக்கிறது அல்லவா, இதை கவனிக்காம அவங்க ஒண்ணு செய்வாங்க. கோர்பம் என்று சொல்றதான காணிக்கைய, அது அர்த்தம் தெரியுமா? நான் ஆண்டவருக்குனாலும் காணிக்கை கொண்டு போடுவேன். என் வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க? கவனிக்க மாட்டேன். குர்பான் என்கிறதான காணிக்கையை கொடுத்துட்டா என் கடமை தீர்ந்தது என்று சொல்லி நினைக்கிறதான நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் நல்ல தடகாத்திரமா இருக்கிறோம். நாளை ஒரு காலத்துல நாம் வயதாகும் போது நாம எந்த பெற்றோர்களை கவனிச்சோமோ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, அவங்க காலம் சென்று போயிருப்பாங்க. ஆனா வேறொரு நபர் தான் நம்ம கவனிக்கணும். வேறொரு நபர் நாம் பெற்றதான பிள்ளைகள் தான் நம்ம வந்து கவனிக்கணும். எந்த அளவினால் வளர்க்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். எந்த மனிதனை நம்பி அளக்காதீர்கள். எந்த மனிதனை நம்பி அளந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். நிறைய பேரு யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாம, ஆண்டவரை நம்பாம யார் நம்புறாங்க? பிள்ளைகளை நம்புறாங்க. பிள்ளைகளை நம்பி தாங்கள் உண்ணாமல், தாங்கள் உடுத்தாமல், நிலவரங்களை விற்று, நகையை விற்று எடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல பெரிய வேலையை வந்து என்ன செய்யறாங்க? எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இவன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா இவன் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறத ஒரு பெண்ணை எடுக்க போறது இல்லை. இந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஏதாவது 3 லட்சம் சம்பளம் வாங்குறதான மனைவி இருந்தா அவளை மருமகளா எடுக்கலாம்னு போவாங்க. எடுத்துட்டு வந்தாச்சு. மகன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், மருமகன் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். மாசத்துக்கு எவ்வளவு? மாசத்துக்கு எவ்வளவு சொல்லுங்க? 5 லட்சம் சம்பளம். வீட்டுக்கு வந்தாச்சு. மனைவி கேட்கிறா, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு வேணுமா நான் வேணுமா? யார் வேணும்? யாரை செலக்ட் பண்ணணும்? ஒரு கணவனார் இடத்துல மனைவி வந்து கேட்கிறா, உங்களுக்கு அம்மா அப்பா வேணுமா நான் வேணுமா? கணவன் எது சொன்னா சரியா இருக்கும்? எது சொன்னா சரியா இருக்கும்? ஆனா நீ நிறைய பெண்கள் தான் இருக்கீங்க. இந்த விஷயத்துல ஆண்கள் ரொம்ப, பெண்கள் வந்து உண்மையதான் திங்க் பண்ணுவீங்க. பெண்கள் எல்லா பெண்களும் நான் பார்த்துட்டேன். முன்பு நினைப்பேன் ஆவிக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் விதிவிலக்கா இருப்பாங்க. இப்ப அப்படின்னா இல்லை, எல்லாரும் இப்பதான் ஒன்பே தான். அடுத்த வேறு திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஆனா சில கணவன்மாரும் உண்மையில திங்க் பண்ணி வந்துடுறாங்க. ஆனா கணவன்மாரும் உண்மையை திங்க் பண்ண கூடாது. வேற வசனப்படி உண்மையை திங்க் பண்ண கூடாது. இவன் மனைவியை செலக்ட் பண்ண முடியாது. இப்ப யாரையும் செலக்ட் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும்? மனைவிக்கு பதில் சொல்லணும், பெற்றோருக்கு பதில் சொல்லணும். அங்க போன பெற்றோர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து மனைவி உனக்கு பெரியதாயிட்டாலோ நான் எவ்வளவு கஷ்டப்படுவோம் வளர்த்து தெரியுமா? மனைவி இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்ப ஒரே ஓதுன்னு இந்த மாப்பிள்ளையினுடைய தாயார் தகப்பனார் ஓதுவாங்க. உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து தெரியுமா? உண்ணாம உடுத்தாம ராத்திரி பகலும் ஃபுல்லா கஷ்டமா அடிக்கிட்டு இருப்பாங்க. அங்க போன உடனே இவருக்கு மனசு உரிக்கிறோம். யார் சொல்றத கேட்கணும்? பெற்றோர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நேரம் அங்க இருந்து வரணும். இங்க வந்த உடனே மனைவி ஆயத்தமா இருப்பா. உடனே எங்க போயிட்டு எனக்கு தெரியும், எங்கதான் போயிட்டு வராங்க. இப்ப மதிப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்ப மாப்பிள்ளைலாம் பார்த்து என்ன வார்த்தைதான், நீ வாடா போடா போட்டாக்கண்ணா. பைபிள்ல வசனம் இருக்கு. மனைவி கணவனை எப்படி அழைச்சான்? ஆண்டவனே அழைக்கட்டாகும். கொஞ்சம் மதிப்பால் நீங்க வாங்கினாவது என்ன கொடுக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல எனக்கு வேதனை தான் வேதனை, அப்படி ஒரு வேதனை. நான் முன்னாடி தான் அந்த கல்யாணத்துக்கு முடிச்சு வச்சேன். என் முன்னாடி கொடுக்கா கொடை மாப்பிள்ளைக்கு. பெண் வந்து பார்த்து வச்ச பெண்ணு. அவன் இவன் நான் இப்பதான் இருக்கேன். அவன் மானா மதிப்பே இருக்கான். அவன் மனசுல என்ன செப்பான், அந்த பாசம் பார்த்த பரவாயில்ல அந்த பொண்ணை என் தலையில கட்டி வச்சுட்டு இந்த பாடு நான் பாடுறேன். ஏன் தலையில கட்டி வைக்கலமா, ஏமாத்தி கட்டி வைக்கல. 2 பேரும் யார் தான்? 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். 2 பேரும் ஆவிக்குரிய ஜனங்கள் தான். அவ கொடுக்கா கூட மனசு நினைச்சுட்டா அவ போற சபையில
என்ன போதனை கொடுக்காங்களோ, இந்த நம்ம சபைக்கு வரல, அவங்க போற சபைக்கு என்ன போதனை கொடுக்காங்களோ, தேவனுக்கு பயந்து கணவன் மதிக்கும். ஒருவேளை கணவன் சம்பாதித்துல குறைவா இருக்கலாம், ஒருவேளை படிப்புல குறைவா இருக்கலாம். கணவன் கண் அவன். உங்களுக்கு கண்ணு யாரு தான்? கணவன் பேச கண்ணு போயிட்டு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, இவங்களே பெருசா பேசிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை செத்து போன பிறகு அவங்க என்ன செய்து இருந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. உங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் சில மனைவிமார் எல்லாத்தையும் நம்ம தான் கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கணவன் இன்னைக்கு மானாமரியில இருக்கிறான். யாருக்கு பதில் சொல்ல, யாருக்கு பதில் சொல்ல என்று மானாமரியில. அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் புத்தியுள்ள சரியாக இருந்தால் நீங்களே உங்களுடைய கணவனுடைய பெற்றோர்களை மதிக்க உடனடியாக இருக்கணும். நீங்களே அவர்களை மதிக்கணும். நீங்களே போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. நல்ல நிகழ்ச்சி நடைபெறும் போது முதலாவது அவங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்க இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டாமுங்க. நீங்க அந்த மதிப்பை கொடுங்க. அப்படி கொடுத்தா நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான மதிப்பு. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா, இயேசு கிறிஸ்து மரண வேளையில தாய் மேல எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கிறார். அவர் அக்கறையா இருந்தபடினால்தான் பராமரிப்புக்காக யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போனாரு. ஆனா நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க தவறி விடுகிறீர்கள். பெற்றோர்களுடைய ஆயுள் மிக சீக்கிரத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறது. பெற்றோர்களை நீங்க கவனிக்காம 2 லட்சம் ரூபாய்க்கு கலர் கட்டுறதுல அர்த்தமே இல்லை. பெற்றோர்களை நீங்க சரியா கவனிக்காம அவர்களுக்கு நீங்க சந்தன பெட்டி எடுத்து வச்சு அர்த்தமே கிடையாது. பெற்றோர்களை நீங்க கவனிக்காம செத்து போனதுக்கு அப்புறம் முட்டி முட்டி அழுகிறதுல அர்த்தமே இல்லை. சிலர்லாம் இருக்கும்போது கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா நானே நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இந்த வேஷம் எடுத்துக்க நான் மனசுல சொல்ல முடியாதவங்களுக்குலாம் போய் இந்த வேஷம் எடுத்துக்குமா போடுறிய, இருக்கும்போது என்ன செய்யல, இருக்கும்போது கவனிக்கல, மாமனாரை கவனிக்கல, மாமியாரை கவனிக்கல இருக்கும்போது. ஆனா செத்து போனதற்கு பிறகு என்னமோ பெரிய அன்பா நடந்ததுமோ மாதிரி ஒரு ஸ்லோகத்தை அவங்க வாடிக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றிருக்க வேண்டும். சமயம் அதிகமாக போய் கொண்டிருக்கிற நான் வேகமாக கடந்து போக வேண்டும். அடுத்தபடியாக 4வது வார்த்தை மத்தேயு 27:46. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இயேசு கிறிஸ்து 100% மனிதன், 100% தெய்வம். அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே பிதாவானவர் அவருக்கு உள்ளதான் இருந்தார். சிலர் சொல்லுவாங்க பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தர் வேறன்னு. 3க்கும் ஆள் தத்துவம் கற்பிப்பாங்க. 3க்கும் ஆள் தத்துவம் கிடையாது. தெய்வத்துவம் என்பது, தெய்வத்துவம் நன்றாக அறிந்து கொள்ளும், தெய்வத்துவம் என்பது மனுஷனுடைய சாயம். மனுஷனுடைய சாயம் என்பது என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். இது 3 சேர்ந்திருந்தால் தான் அவனுக்கு பேரு மனிதன். எது ஒன்று அவனை விட்டு பிரிந்தாலும் அவன் மனிதனாக இருக்க மாட்டான். ஆத்மா இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவன் மனிதன் அல்ல, அவன் மிருகம். மிருகத்துக்கு என்ன கிடையாது? ஆத்மா கிடையாது. அதுக்கு ஜீவனும் இருக்கும், சரீரமும் இருக்கும். அதுக்கு ஆத்மா கிடையாது, எனவே அது மிருகம். சரீரம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு சரீரம் இல்லாதபடினால அவன் ஆவியாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருந்தால் மனிதன் எப்படி உண்மையோ அதே போல பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது இருந்தால் தான், 3ஐ நம்பினால் தான், 3ஐ விசுவாசித்தால் தான் நாம் தெய்வத்தை நம்புகிறோம் என்ற அர்த்தம். பிதாவுடைய காலம், குமாரனுடைய காலம், பரிசுத்தாவினுடைய காலம் 3மே ஒரே தெய்வம் தான். பிதாவுடைய காலம் ஆதி நாட்கள், இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த நாட்கள் குமாரனுடைய காலம், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய காலம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவர். ஒரே தேவன் சொல்றார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போதும் இல்லை, நான் ஒருவராகவே இருக்கிறேன். ஒருவராய் இருக்கிறதான அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவருக்குள் இருந்ததான அந்த பிதாவத்துவம், தெய்வத்துவம் விலகி இருக்கும் போது அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில ஆண்டவர் கைவிடுகிறதான நேரம் என்பது உண்டு. வேதம் சொல்கிறது, இமைப்பொழுது உன்னை எவ்வளவு நேரம்
எதுக்கு இமைப்பொழுது கைவிடணும் கேட்கலாம். இமைப்பொழுது ஏன் கைவிடணும்? இமைப்பொழுது ஏன் கைவிடணும்? கேள்வி கூட வந்திருக்கிறதா? நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு நடத்துறது எனக்கு ரொம்ப லேசா இருக்கு. ஏன்னா கேள்வி என்பதே சில விசுவாசம்லாம் முடிஞ்ச உடனே என்ன கேட்டுவாங்க. ஒரு நாள் ஒரு போதர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப அழகா பேசினார். முடிஞ்சதுதான் முடியறதுக்குள்ள வந்து எப்படி நீங்க எப்படி பேசலாம்? அவர் பேசின வார்த்தை, ஏன்னா வட்டி கொடுத்து வாங்குறவங்க சபையில் இருக்காங்க, அவருக்கு தெரியும். வட்டி ஆவிக்கிற சபையில வட்டி கொடுத்து வாங்குறாங்க. பைபிள் சொல்லி 10ல் ஒண்ணே வட்டி வாங்க கூடாதுன்னு பைபிள்ல சொல்லிட்டு 10ல் 1 வாங்குறதே அநியாயம் சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. அப்ப அந்த சபையில வட்டி கொடுத்து வாங்கிட்டு அதை கொண்டு என்ன கொடுக்குறாங்க? எது கொடுக்குறாங்க? யாரை ஏமாத்துறது? ஆண்டரை ஏமாறலாம் மாட்டார். அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படவும் படாது. அப்படி ஒரு நாள் குறிப்பா அவங்களுக்காக பேசுற முடிஞ்சதுதான், முடிகிற வரைக்கும் போக தடைக்கிட்டு எப்படி வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம். பைபிள் வசனத்தை இது விசுவாசி யாருக்கு போதிக்காம இருப்போம்? ஊழியக்காரங்களுக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு பாஸ்டர், சகோதரனுக்கு தான் கொடுக்க கூடாது, வேற யாருக்குனாலும் கொடுக்கணும் பைபிள் சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பாவம் அந்த பாஸ்டருக்கு திக்குமுக்காடி போனாரு. இப்போ சகோதரனுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நமக்கு எல்லா சகோதரர்கள் தானே இல்லையா? என்னை பொறுத்தவரை எல்லா சகோதரர்கள் தான். கிறிஸ்தவ மட்டும் சகோதரர், மற்றவர்கள் சகோதரர் அல்லாதவர்கள் இல்லை. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கிறிஸ்தவனுக்கு யார்தான்? சகோதரன் தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் சகோதரனை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன பிரமாணம்? அன்பின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அன்பின் பிரமாணம் கிடையாது, அது நீதி பிரமாணம். அதை செய்யாதவன் கொலை செய்யப்படும், அவ்வளவுதான். ஆனா புதிய ஏற்பாடு என்பது அப்படி அல்ல. புதிய ஏற்பாடு அன்பின் பிரமாணம். புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் சகோதரர்கள் தான். அப்போ அந்த ஊழியக்காரர் இப்படி வந்து என்ன செய்யறாங்க? பிடிக்கிறாங்க. வசனங்களை சரியானபடி புரிந்து கொள்கிறதான மனநிலை, ஏற்றுக்கொள்கிறதான மனநிலைமை இல்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் அதன்படி செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு ஆசீர்வாதம். அப்போ சில வேளைகளில் நாம் கைவிடப்படுகிறதான நேரம் இமைப்பொழுது கைவிடுறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டு ஒழுக்கமான இரக்கங்களால் உன்னை அந்த இமைப்பொழுது இருக்கு. அதான் பாயிண்ட். சைக்கிளோட சொல்லி கொடுப்பாங்க. கையே விடல அப்படின்னா ஒரு காலம் என்ன பழக போறது இல்லை, சைக்கிள் பழக போறது இல்லை. என்னத்தை விடணும்? என்னத்தை விடணும்? கையை. நான் சைக்கிள் பழகினாலும் அது ரொம்ப வித்தியாசம். சொன்னா சரிட்டீங்க, சொன்னா சரிட்டீங்க. ஒரு நபர் பிடிச்சிருக்கேன், ஓட்டுங்கன்னு சொல்லி விட்டார். நான் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனப்புறம் ஆளு வந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்கே தெரியல. வண்டி போயிட்டே இருக்கு, எனக்கு தெரியல. வண்டி போயிட்டே இருக்கு. சைக்கிள்ல பிரேக் போட்டு இறங்க தெரியல, ஒரே பயம். வண்டி வாடகை சைக்கிள். அப்புறம் செடிமேட்டில் வாடகை சைக்கிள் கடை உண்டு, அங்கே எடுத்து போயாச்சு. நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு அது வேண்டாம், என்னைக்கா இருந்தாலும் இறங்கத்தான் கீழே வந்தால் பரவாயில்ல, இங்கே இறங்கணும்னு நான் போயிட்டே இருக்கேன். போயாச்சு. அப்புறம் பஸ்ஸெல்லாம் அதிகமாக வராது, வாகனம்லாம் அதிகம் வராதுல்ல. இங்கே போயாச்சு, குறிக்குச்சியை தாண்டியாச்சு, குறிக்குச்சியை தாண்டி ஏரோடைய தாண்டியாச்சு, ஏரோடைய தாண்டி திருநெல்வேலிக்கு நேரம் போயிட்டு இருக்கு. ஜோக்குக்கு சொல்லுறது உண்மை. நேர திருநெல்வேலிக்கு நேரம் சைக்கிள் போயிட்டு இருக்கு. சைக்கிளில் போகும்போது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், விட்டுக்கான யார் வந்து பிடிப்பா இப்போ இறங்குறதுக்கு, யாரை வந்து பிடிக்க சொல்ல அப்படின்னு போயிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு எண்ணம் வந்தது, ஆலமரம். அந்த ஆலமரத்தில் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. இங்கே இறங்குனா இவங்கிட்ட இறந்து செய்யலாம், நம்ம வந்து கொஞ்சம் சற்று இடைப்பாய்ச்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்வோம், இறங்கிடுவோம். இறங்கினேன், கீழையும் விழ. கைவிட்டது நம்ம விழுவதற்கல்ல, கைவிட்டது எதுக்கு? நம்ம ஒழுங்கா சைக்கிளை ஓட்ட படிக்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போக வேண்டியதற்கு சாட்சி என்பது என்ன?
இன்னைக்கு சாட்சி தான் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த சாட்சிகள் தான் அநேகரை கிறிஸ்துவோட சேர்க்கிறது. ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில மரணத்தினுடைய ஓர வரைக்கும் நெருங்கி அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்ததான விடுதலையை இவர்கள் அனுபவித்து அதை சாட்சியாக மற்றவரிடத்தில் சொல்லும் போது எப்பேற்பட்ட வியாதியுள்ளவர்களாக இருந்தாலும் அவருக்கு என்ன வருகிறது? நம்பிக்கை வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில வேளைகளிலே கைவிடுகிறது நம்முடைய அழிவுக்கு இல்லை. நாம பலமுள்ளவர்களாக மாற வேண்டும், நாம் புத்தியுள்ளவர்களாக மாற வேண்டும், நாம் திறமையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக கைவிடாது. நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரிடத்துல நாம் நம்முடைய இக்கட்டான விடையில ஜெபிக்கிறவர்களாக இருக்க. அடுத்தபடியாக 5வது வார்த்தை யோவான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சொன்னார், இதுதான் எப்படி இருக்கிறேன்? தாகமா இருக்கிறேன். பசி அடைக்கலாம், சாப்பிடாம பல நாட்கள் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷனா எத்தனை நாள் இருப்பீங்க? தண்ணீர் இல்லாமல் உங்களால் எத்தனை நாள் இருக்க முடியும்? செக் பண்ணிருக்கீங்களா? எத்தனை நாள் இருக்க முடியும்? தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருந்திருக்கீங்களா? ஆமா, கர்த்தரோட ஆசீர்வதிக்கும். எத்தனை நாள்? 2 பரவாயில்ல. God bless you. கிருபா புதிய விசுவாசி 2 நாள் தண்ணீர் குடியாம இருந்து என்ன செய்யறாங்க? ஜெபித்து இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நான் 3 நாள் தண்ணீர் குடியாம இருந்திருக்கிறேன். 4ஆம் நாள் தண்ணீர் ஊத்துனா தான் உண்டு. நாக்குல வெடிச்சிடும். நாக்கு சூடா இருக்கிறதல்லவா உடம்பு. தண்ணி ஊத்துனதோட டாட்டாரா இருந்து வெடிச்சிடும், நாக்கு வந்து வெடிச்சிடும். அதுக்காக வேதனைப்பட போறதில்லை. வேதனை இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அது எனக்காக நான் பண்ண உபவாசம் இல்லை. சில வேளைகளில் நான் மற்றவர்களுக்காக பண்ணதான் உபவாசம். ஆனா ஏதோ யாருக்காக உபவாசம் பண்ணாமோ அவர்கள் அதை அறியலை. ஒரு 7 நாள் இந்த ஓடி ஆரம்ப காலத்தில் இப்படி 25 வருஷத்துக்கு மேல இருக்கும், 25-28 வருஷம் இருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம். அப்ப எதுனாலும் மழைக்காலம் இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது. ஒரு நபர் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க சில வேளைகள் அவங்க வீட்டுக்கு நான் ஜோமனை போகிற வழக்கம் உண்டு. அவங்க விரும்புவாங்க. ஒரு நபர் என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்பப்போ போவேன். நான் ஒரு நாள் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு வைராக்கியம். எப்படியாயும் நம்ம உபவாசம் ஜெபித்து இவர்களை என்ன செய்யணும்? எழுப்பி விட்டுறணும். எழுப்பி விட்டு நம்முடைய சபைக்கு அவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் அவங்க வீட்டிலே இருந்துதான். கொஞ்சம் ஒரு 6-8 கிலோமீட்டர் இருக்கும் அவங்க ஊர். அவர் படுக்கையில் படுத்திருக்கிறாரு. அவரால் தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த நிலவரத்துல ரொம்ப உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்பந்தான் 3 நாள் தண்ணீர் குடியாமல் உபவாசம். 4ஆம் நாள் தண்ணீர் குடிச்சோட வெடிச்சிட்டு நாக்கு. அதுக்கப்புறம் தண்ணீர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் 7 நாள் எனக்குள்ள தீர்மானம், ஆள் எழுதுனாதான் நான் அந்த உபவாசத்தை வந்து என்ன செய்வேன்? முடிப்பேன். இல்லைன்னா நான் அந்த உபவாசத்தை முடிக்க போறது இல்லை. ஆண்டவர் வைராக்கியத்தை பார்த்தார். அந்த நபரை வந்து என்ன செய்தார்? எழுப்பி விட்டார். அதுக்கப்புறம் அவர்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்க. என்னை வந்து யார் ஜெபிக்கும்படியாக வீட்டில் அழைச்சாங்களோ அந்த வீட்டம்மா கூட கொஞ்ச நாள் கழிச்ச உடனே மரித்து போனாங்க. ஆனா இவர் வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகள் உயிரோடு இருந்தாரு. ஆனா ஒரு நாளுக்குள் கூட இந்த சபையில் அவங்க வந்ததே இல்லை. இப்படி நிறைய பேருக்கு நான் வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணதெல்லாம் அந்த பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக நிறைய போயிட்டு, அது விருதாவாக போனபடினாலதான் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப யோசனை. ஒரு ஊழியக்காரன் என்ன நினைப்பான்? ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஒரு நபருக்கு வந்து விடுதலை கிடைச்சா முதலாவது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவரை ஏற்று கொண்டவர்களாக இருந்தால், கொள்ளாதவர்களாக இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் எந்த ஊழியக்காரங்க ஜெபம்னாலும் அந்த திருச்சபையில கடந்து வந்து சத்தியத்தை கேட்கணும். அதைத்தான் ஒரு ஊழியக்காரன் விரும்புவான்.
ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் எனக்கு ஏமாற்றம் தான். ஆண்டவர் என்னை ஏமாற்றல. ஒரு இடத்துல ஜனங்கள் வந்து அசட்டை பண்ணினாலும் அடுத்த பகுதியிலே ஆண்டவர் ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டுதான் இருக்கிற. தாகமா இருக்கிறேன். தாகம் வந்து மனுஷன் அடக்க முடியாதது. எனவே அந்த வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு. அவர் எந்த தாகத்தை குறித்து அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க, ஆத்துமாக்கள் மேல அவருக்கு என்ன இருந்தது? தாகம் இருந்தது. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர் எருசலேமை பார்த்து என்ன விட்டாராம்? கண்ணீர் விட்டார். இன்னைக்கு எருசலேமாக இருக்க வேண்டிய எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு எருசலேம் என்றால் அந்த சாரத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. எருசலேம் என்றால் யார்? ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறதான திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் தான். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்க வேண்டியதான அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக வாழ வேண்டியவர்கள், இவர்கள் முழுவதும் உலகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க, உலகத்தினுடைய காரியங்கள் நீங்கள் ரொம்ப மேன்மையை பெறுவீங்க. இப்ப இருக்கிறத அந்த மேன்மையை விட இப்ப நீங்கள் பெற்றிருக்கிற மேன்மையெல்லாம் போதா. இந்த திருச்சபையில் வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார ஆசிரியர்கள் போதா. இது நீங்கள் மேம்படைய வேண்டும். உங்களுடைய ஆத்மா வாழும்போது வேதம் சொல்கிறபடி, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து முதலாவது ஆத்மாவிற்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது உலக காரியம். முதலாவது வந்து தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய நீதி. இரண்டாவது தான் உலக காரியம். நீங்க அப்படி நினைத்தால் ஆண்டவர் உங்களால் என்ன செய்ய ஆசீர்வதிப்பார். ஆத்மா மேல நமக்கு தாகம். முதலாவது நம் ஆத்மா மேல தாகம். இரண்டாவதாக நம் அருகாமையில் இருக்கிற ஆத்மாக்கள் மேல தாகம். நம்முடைய பக்கத்துல இருக்கிறாங்க. சிலருடைய குடும்பத்துல நிறைய பேர் என்ன திரும்பல. உங்களுக்கு தாகம் இருந்தா என்ன திரும்புவாங்க? எத்தனை நாள் சொன்னீங்க? உங்க கணவன் மனதில் எத்தனை நாள் சொன்னீங்க? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் திருச்சபையில் வந்திருப்பாங்க. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் ஏற்படுறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒரே மரக்கன்று. எல்லாரும் குடும்பமாக சபையில கடந்து இருக்கும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? குடும்பம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவருடைய மனநலம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மனநலனை யாருக்கு சொல்லணும்? உங்க பிள்ளைகள் ஆண்டை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க ஆண்டவர்கள் எதை கொடுக்க வேண்டியது இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கும்போது, ஆண்டவரே, நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே சொல்ல முடியுமா உங்களால? பிள்ளைகள் மனம் திரும்பலையே. எத்தனை நாள் உபவாசம் இருந்தீங்க? எத்தனை நாள் இதற்காக ஜெபித்தீங்க? எத்தனை நடுநிலை ஜெபம் பண்ணீங்க? எத்தனை அதிகாரிகள் ஜெபம் பண்ணீங்க? எத்தனை நாள் புலம்பிக்கிட்டே அலைஞ்சீங்க? ஆண்டவரே, பையன் மனம் திரும்பலையே ஆண்டவரே. எத்தனை நாள் புலம்பிக்கிட்டே அலையறீங்க? புலம்பல் ஆனந்த கழிப்பா மாறும். பைபிள் சொல்லியிருக்கு, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறவர். நீங்கள் புலம்பி நீங்கள் ஜெபித்தால் அந்த தாகம் உங்களுக்கு இருக்குமானால் தாகத்தோடு ஜெபிக்க முடியும். அந்த தாகம் என்பது அழுகையை உண்டாக்கும். தாகம் என்பது பெருமூச்சை கொடுக்கும். அந்த தாகத்தினால் நீங்கள் ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக மாற. அடுத்தபடியாக யோவான் 19:30, லூக்கா 23:46, 2 மாசத்துக்கு முடிக்கிறேன். 23:46. ஆறாவது வார்த்தை என்று முடிந்தது. என்ன முடிஞ்சு? என்ன முடிந்தது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனத்தையும் அவர் செய்துதான் முடித்தார். ஒன்று. இரண்டாவது, மனிதர்களுக்காக என்னென்ன செய்ய அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்ததோ அத்தனை செய்து முடிச்சிட்டார். தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு. அந்த வார்த்தைய இந்த இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அவர் செய்ய நியமித்த ஒன்றை செய்யாமல் விட்டு விடவில்லை. உங்களுக்கு நியமித்ததான காரியங்கள் அநேகம் உண்டு. உங்களுடைய ஜீவன் முடிவடைவதற்குள்ளாக ஆண்டவர் இயேசு வந்து உங்களை அவரோட சேர்ப்பதற்கு முன்னதாக என்னென்ன காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் பூமியில உங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் சீக்கிரத்தில் நீங்க செய்து
நினைப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு நியமித்திருக்கிறத நான் செய்து முடிக்க எனக்கு என்ன பாருங்க. இன்னும் இந்த சின்ன பிள்ளைங்க முட்டாய் அழுது மாதிரி ஆண்டவரே ஞாசவே இதே கிளிப்பில் படமே இருக்கக்கூடாது. ஆன்மீக ஜீவியத்தில் நாம் இன்னும் எவ்வளவோ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, வளர வேண்டியிருக்கு. ஆண்டவரே, நீங்கள் நான் என்ன செய்ய இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறீங்களோ, இந்த குடும்பத்தில் என்னை வைத்திருக்கிறீங்களோ, இந்த வேலை செய்கிற இடத்துல என்னை வைத்திருக்கிறீங்களோ, இந்த தேசத்தில் என்னை வைத்திருக்கிறீங்களோ, அதையெல்லாம் நான் செய்து முடிக்க எனக்கு என்ன தாருங்க, கிருபை தாருங்க. கடைசி வார்த்தை, என் ஆவியை உங்களால் ஒப்பு கொடுக்க முடியுமா? சில ஆட்களை பார்த்தா மரணத்துடன் வரும்போது அவனுக்கு பயந்து ஜீவனை ஒப்பு கொடுக்க முடியாம ஐயோ அவங்கப்படுற பாடு. அந்த பாட்டுல தான் கை ஒரு பக்கத்துல கிடக்கும், கால் ஒரு பக்கத்துல கிடக்கும், கண் ஒரு பக்கத்துல இருக்கும், வாய் ஒரு பக்கத்துல போகும். இவர்களுக்கு அந்த பயம் ஆவிய ஒப்பு கொடுக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிய ஆண்டவரிடத்துல இவர்களாகவே ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு போக நீங்க தூதனை அனுப்பியிருக்கீங்க, நான் என்னுடைய ஆவியை உம்மிடத்துல விட்டுறேன், இதுதான் அந்த நாடுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பயம்? மரண பயம் இருக்கா? செத்து பேருக்கு பயம் இருக்கா? சந்தேகமே இல்லை, எங்க போக முடியாது. சந்தேகமே எங்க போக முடியாது. பலரும் போகவே மாட்டேன். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் பங்கடைவார்கள். பயம் நமக்கு தேவை இல்லவே இல்லை. ஆண்டவர் நினைச்ச நேரத்துல தான் நம்ம வந்து போவோம். ஆண்டவர் நம்மளை கொண்டு போக தூதன் அனுப்புறதான வேலை நமக்கு மிக மகிழ்ச்சியா தான் இருக்கும். அது ஒரு ஆனந்தமான நேரம், அது சந்தோஷமான நேரம். இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் போற நேரம். அங்க கணவன் துன்பப்படுத்த மாட்டான், பிள்ளைகள் நம்மள வேதனைப்படுத்த மாட்டாங்க. வேலை செய்யற இடத்துல என்ன ஆபீஸ்ல என்ன சொல்ல போறாங்களோ அந்த பிரச்சனை இல்லை. நாளைக்கு செலவுக்கு என்ன செய்ய போறோமோ அந்த பிரச்சனை இல்லை. சாயங்காலம் வருவாரு குழுவுக்கு பணம் எடுக்க, என்ன செய்வோம், எந்த தொந்தரவும் இல்ல. நல்ல அமெரிக்கா கிடைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்ம மரணத்துக்கு பயப்படணும்? எப்ப வந்தாலும் அந்த பக்தன் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆலயம். நம்ம வந்து மற்ற ஜனங்கள் மாதிரி பயப்படக்கூடாது. ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் அந்த பூமியை விட்டு போகிறது அவனுக்கு மரணம் அல்ல, அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ ஜனங்களாகிய நமக்கு தந்திருக்கிறதான மேன்மையான ஆசீர்வாதம் என்பது நித்திய ஜீவன். அதை அவருடைய சிலுவை மரணத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாக்கியங்கள் எல்லாம் பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையினால் தந்தபடினால் நாம் மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. நம்மெல்லாம் ஜெபம் செய்வோம். நம்மெல்லாம் ஆண்டவருடைய சிலுவை காட்சி மறுபடியும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் மரணமான நேரத்திலும் 7 வார்த்தைகள் சொன்னீங்க. அது மிக பொருளான வார்த்தைகள். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் இப்படி நடக்க எனக்கு கிருபைதாருங்க. இயேசு கிறிஸ்து மிக நல்லவராக இருக்கிறார். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே முள்மூடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலே முள்மூடி சிரசில் சூடியே, என் வேதனைகள் யாவையும் நீக்கியது ஒரு ஜீவனை ஈந்ததினார். என் வேதனைகள் யாவையும் நீக்கியது ஒரு ஜீவனை ஈந்ததினார். எந்த இயேசு எனக்கு நல்லவர்,
அவரே என்றும் போதுமானவர், எந்த இயேசு எனக்கு நல்லவர். அவரே என்றும் போதுமானவர், பாவத்தில் வியாதியில் எத்தை ஆசைகளில் அவர் என்றுமே போதுமானவர். பாவத்தில் வியாதியில் எத்தை ஆசைகளில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எல்லாம் இயேசு எனக்கு நல்லவர், அவரே என்றும் போதுமானவர். எல்லாம் இயேசு எனக்கு நல்லவர், அவரே என்றும் போதுமானவர். பாவத்தில் வியாதியில் எத்தை ஆசைகளில் அவர் என்றுமே போதுமானவர். பாவத்தில் வியாதியில் எத்தை ஆசைகளில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வருடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாடு பாரங்களை நினைவு கூற எங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்திருக்கிறீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காகவே உங்க சொந்த ஜீவனை சிலுவையில் நீங்களாக முன் வந்து கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை கர்த்தாவே, நீங்கள் சிலுவையில் இருந்து இறங்கி வர பயன்படுத்தவில்லை ஆண்டவரே. எனவே நாங்கள் பாவத்தில் இருந்த நாட்களில் மீட்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து நாங்கள் நாளில் மீட்கப்பட்டிருக்கிறோம்.